லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாங்க போலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காதுடா. சோடா இட்லி சாப்பிட்டு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாங்க போலாம். ஆதிரா வா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். என்ன யாருமே காணோம்? என்னாச்சு உனக்கு? ஓ கனவு. ஐயோ கடவுளே, அதிகாலையில கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே நடக்கணும். இது ஒன்னும் அதிகாலை இல்ல, மணி 8:30க்கு மேல ஆச்சு. இல்ல சாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இது அதிகாலை தான் சாரு. என் நம்பிக்கை ஸ்பாயில் பண்ணாத சாரு. கேளு சாரு, நீயும் நானும் ஒரு அவார்டு வாங்குறதுக்கு ஸ்டேஜுக்கு போறோம். அடா அடா அடா, எத்தனை பாராட்டு, எத்தனை கைத்தட்டல். உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு எனக்கு. இங்க பாரு, என்னை விட உனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். விசில்லாம் அப்படியே பறக்குது தெரியுமா? அது ஸ்டேட் அவார்டா இல்ல நேஷனல் அவார்டான்னு கூட சரியா தெரியல. எதுவா இருந்தா என்ன சாரு, அந்த ஃபீல் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நீ வேணா பாரேன், அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. என்ன சாரு, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீ உம்மனு உன் முகத்தை வச்சிருக்க. எனக்கு என்னமோ இது பயமா இருக்கு அகிலா. எந்த விதமான பிடிப்பும் இல்லாம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. சின்ன பிள்ளையில மணல் வீடு கட்டி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அகிலா. சாரு, இப்ப எதுக்கு நீ கிலோ கணக்குல கவலைப்பட்டுட்டு இருக்க? நம்பிக்கையா இரு. இந்த பாரு, கனவு மூலமா எதிர்காலத்தை பார்க்கலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம விஐபி ஆகிறதும் செலிபிரிட்டி ஆகிறதும் நிச்சயம் நடக்கும். நம்பு சாரு. என்ன சாரு, என்ன விஷயம்? அகிலா, நாளைய நட்சத்திர குரூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. புது படத்துக்கு ஆடிஷன் எடுக்கறாங்களாம். அப்படியா? அந்த குரூப் ஒரு டம்மி குரூப் ஆச்சே. சோஷியல் மீடியாலயும் இதே மெசேஜ் தான் போட்டிருக்கு. எங்க குடு. சாரு, இந்த படத்தோட டைட்டிலே நல்லா இல்ல. டிசைன்லாம் கூட ரொம்ப சுமாரா தான் இருக்கு. இத பாரு,
இது கண்டிப்பா ஒரு லோ பட்ஜெட் படமா தான் இருக்கும். இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுச்சாரு. நம்ம ஆடிஷன் அட்டென்ட் பண்றதுன்னா அந்த படத்துக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் சாரு. வேற ஏதாவது பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன குறைச்சல் அகிலா? சின்ன படமா இருந்தா என்ன, அதையும் நம்ம அட்டென்ட் பண்ணலாமே. சாரு, உனக்கு ஒன்னும் தெரியாது. அவனுங்க தொட்டதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இங்க பாரு, 0 பட்ஜெட் படமா கூட இருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சாரு. நம்ம நல்ல ஒரு கம்பெனிக்கு போலாம். இதெல்லாம் கண்டுக்காத, ஃப்ரீயா விடு. ஒண்ணுமே இல்லாததுக்கு ஓரளவு சுமாரான படத்துல ஒர்க் பண்றது தப்பில்ல அகிலா. நம்ம இதுக்கா வீட்டை விட்டு வெளியே வந்தோம்? வந்த வேலையை பார்க்கலாமே அகிலா. சொன்னா கேளு அகிலா, நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அகிலா, ப்ளீஸ். எனக்கு என்னமோ நேரத்தை வீணடிக்கிறோமோன்னு தோணுது. இங்க பாரு, இவங்களை பார்க்க போகாம இருந்தா நமக்கு ஆட்டோ சார்ஜாவது மிச்சம். அகிலா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம் அகிலா. சின்ன படம் தான் பெருசா பேர் எடுத்திருக்கு. அப்படி ஒரு படத்துல நாம இருந்துட்டா அப்புறம் நம்ம யாரையும் தேடி போக வேண்டியது இல்லல்ல. புரிஞ்சுக்கோ அகிலா. புரியுது சாரு, பொறுத்தது பொறுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா இதை விட பெட்டரா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுவே நமக்கு பெஸ்டா அமையும் அகிலா. நீ தானே எனக்கு நம்பிக்கை கொடுத்த. இப்ப நீயே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போலான்னு சொல்லு அகிலா, ப்ளீஸ். சரி, போலாம். சூப்பர் அகிலா. ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. முடிய எடுக்க இதை விட்டா நல்ல நேரம் கிடைக்காது. எப்படி எடுக்கிறது? ஆஹா, திருமாறனோட சீப்பு, அதுல முடி இருக்கும். எதுக்கு இப்போ உள்ள வந்துட்டு போறாங்க? என்ன காரணமா இருக்கும்? எதுவா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சாகணும்.
நம்மள வேவ் பாக்குறதுக்கு இந்த வீட்ல ஒரு கூட்டமே இருக்கு. அதுங்க மூக்கு வேக்கிறதுக்குள்ள கிளம்பிடணும். இந்த பேக் எங்க போச்சு? இந்த வீட்ல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா? மதுரா, நான் கிளம்புறேன். ஆ சரிங்க. ஏங்க சட்டையில பட்டன் இல்ல. ஆமாதிரா, இப்பதான் விழுந்துச்சு. சரி கழட்டுங்க, ஒரு நிமிஷத்துல தச்சு தரேன். இல்லாதிரா, இருந்துட்டு போட்டோம், விடு. ஏங்க நீங்களே ஒரு ஏசிபி தானே, நீங்களே பெர்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கலாமா? சட்டையை கழட்டுங்க. சொன்னா கேளாதிரா. கழட்டிட்டு தச்சு அயன் பண்ணி எனக்கு அவ்வளவு டைம்லாம் இல்ல. ஆபீஸ் போய் ஃபைல் செக் பண்ணி முடிச்சுட்டு 12 மணிக்கு மேல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வேற அட்டெண்ட் பண்ணணும். அப்ப அப்படின்னு இல்லைங்க, நான் தைச்சு கொடுத்துடுறேன். நிஜமா சொல்ற? ஆமாங்க, இருங்க நான் ஊசி எடுத்துட்டு வரேன். ஏய், உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. என்ன பண்றா இவ? இந்த மோகினி கிட்ட இருந்து திருமாறனை காப்பாத்துறதுக்குள்ள என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கே. ஷூ கடவுளே. ஏய், என்ன பண்ற? ஏய், என்ன பண்றேன்னு கேக்குறல்ல? பட்டன் விழுந்துருச்சு அத்தை. அதுக்கு அப்படியே வச்சு தப்பியா? ஊசிய வச்சு என் மகனை குத்தலான்னு திட்டம் போட்டியா? ஏன் சட்டையை கழட்டி சொல்லி தைக்கிறதுக்கு என்ன? அம்மா, நான் தான் டைம் இல்லைன்னு சொன்னேன். நீ சொன்னா இவளுக்கு மண்டையில மூளை இல்ல? போட்ட சட்டையை கழட்டாம பட்டன் தைக்கிறாளே, இவள என்னன்னு சொல்றது? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத அத்தை, வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க ஃப்ரீயா விடுங்க. பாத்தியாடா, பாத்தியா நான் எவ்வளவு பயந்த கேள்வி கேக்குறேன். அவ எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி எவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றா பாரு. வர வர இவளுக்கு கொழுப்பு கூடிக்கிட்டே இருக்கு. அத்தை என்னத்த பேக்கோட எங்கேயோ கிளம்பிட்டீங்க? அது வந்து நான் கோயிலுக்கு போறேன். சரி, அத பத்தி எதுக்கு கேக்குற? நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டா போணும்? அம்மா விடுங்கம்மா, இப்ப என்ன கோவிலுக்கு தானே போறீங்க, வாங்க நான் உங்களுக்கு டிராப் பண்றேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், ராணி வரேன்னு சொல்லிருக்கா. அவளும் நானும் பேசிக்கிட்டே போறோம், நீ உன் வேலையை பாரு, நான் வரேன். சரியாதுடா, நான் கிளம்புறேன். சரிங்க. ஆதிரா, அகல்யா வேகமா போறா.
அதாம்மா எனக்கும் சந்தேகமா இருக்கு. அவங்க அவரோட முடி எடுத்துட்டு போறாங்கம்மா. எதுக்கு? ஐயோ அம்மா, அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை தடுத்து ஆகணுமா? வாங்கம்மா போலாம். இப்பவே வா. ஆமாமா, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? பின்னாடியே போனா தானே கண்டுபிடிக்க முடியும். வாங்கம்மா போலாம். சரி இரு, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். போலாம் போலாம் வா. என்ன ஆதிரா, அகலியாவை காணோம்? நடந்து போய் அடுத்த தெருவில் ஆட்டோ பிடிப்பாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். வா. ஆட்டோ அம்மா, ஆட்டோ பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் போணும். அகல் எத்த ஆட்டோல ஏறுறாங்க பாருங்க. வா. ஆதிரா அங்க டாக்ஸி வருது. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஸ்டாப். நிறுத்துங்க. எங்கம்மா போனா? அண்ணா, அந்த ஆட்டோ ஒன்னு ஃபாலோ பண்ணனும்னா. உட்காரு. ஏறுங்க. இந்தாங்க. நர்சம்மா, நான் சாம்பிள் எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க இருங்க, இதை என்னால மட்டும் தனியா பண்ண முடியாது. நீங்க டாக்டரை பாத்துருங்க. ஏமா நீயே முடிச்சு தரேன்னு சொன்ன? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதை என்னால மட்டும் முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க டாக்டர் கிட்ட பிரச்சனையை சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? சொல்லிட்டீங்களா? அப்ப சரி அப்ப சரி. மத்தத நான் பேசிக்கிறேன். எந்த ரூம்? இதோ இந்த ரூம். பாருங்க. சரி சரி. வணக்கம் டாக்டர். நர்ஸ் சொன்னதா சொன்னாங்க. முடி சாம்பிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எனக்கு செய்யற உதவி இல்ல, எங்க குடும்பத்துக்கு செய்யற உதவி. இந்த விஷயத்துல ஒரு முடிவு தெரிஞ்சிட்டா பல விஷயத்துக்கு முடிவு தெரிஞ்சிரும். கேட்ட காசை நான் கொடுத்துறேன். எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ
அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருங்க சார். நான் சொல்றது கேக்குதா? ம், நல்லா கேக்குது. நீங்க லேடி டாக்டரா? நல்லதா போச்சு. பொண்ணாலதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். கடவுள் என் கூட இருக்காரு. அட்வான்ஸ நீங்க இப்பயே வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க கேட்டீங்கன்னா இப்பவே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பணத்தை கையில எடுத்துட்டேன். இப்ப நீங்க திரும்பலாம்.